நுரையீரல் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கையளவு. அகைன் திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி. உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது வெங்காயம் தக்காளியை வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா நுரையீரல், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூனு, மட்டன் கறி மசாலா 2 டீஸ்பூனு, சில்லி பவுடர் 2 டீஸ்பூனு, உப்பு 1 டீஸ்பூன் இப்போதைக்கு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். போட்ட மசாலாலாம் நல்லா பரவுற மாதிரி நல்லா ஒரு கிண்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு திருப்பி ஒரு நல்லா கிண்டி கிளறி விட்டுடலாம். இப்போ மஞ்சள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் திருப்பி கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீடியம் ஸ்பீடில் ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறிலாம் நல்லா வெந்துடுச்சு, தண்ணியை ஊற்றிடுச்சு, நல்லா சுக்கா மாரி ஆகிடுச்சு. இப்போ பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாகவும் இருக்கும், அந்த கொஞ்சம் நான்வெஜ் அந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். பெப்பர் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த பெப்பர் வாசனை போனோன்னே ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் சுக்கா மாரி ஆகணுன்னாலும் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவரும் ஆட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வேணும்னா அது ஆப்ஷன் தான். நுரையீரல் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நுரையீரல் வாங்கினீங்கன்னா இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாசனையும் செம்மையாக இருக்குது. சாப்பாட்டுக்கு நல்லா பெரட்டி சாப்பிட்னாலும் நல்லாயிருக்கும். இல்லை சாம்பாரோ ரசமோ வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த டைம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.